நம்மளுடைய வாஸ்து பணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், தவறான தெருக்கூத்து இருந்தால் அந்த தெருக்கூத்துல வாழக்கூடிய மக்கள், அதாவது அந்த குடும்பம் எவ்வளவு நாளைக்கு அந்த தவறான வீட்டிலேயே கண்டினியூ பண்ணலாம், விமோச்சனம் அதாவது ஒரு ஒரு மாற்றமே கிடையாதா அப்படின்றது. இது வந்து நம்மளுடைய நேர்கிட தான். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமனி இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. தவறான தெருக்குத்து அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நிச்சயமாக இம்மீடியட்டாக நீங்கள் நல்ல நேரம், நாள் கிழமை, வாஸ்து நாள் இதெல்லாம் பார்க்கவே வேணாம். இம்மீடியட்டாக காலி பண்ணி தாராளமாக போகலாம். இதில் டவுட்டே வேண்டாம். நீங்கள் வந்து நான் கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போனாலே நான் நினச்சதெல்லாம் நடக்குது, அதனால் என்னை வந்து இந்த இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, இதெல்லாம் ஒரு டைம் பீரியட் தான். அதாவது டைம் பீரியட் நான் சொல்கிறது வந்து வாஸ்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து 7 நொடியிலிருந்து 7 மணி நேரத்துலேருந்து 7 நாள்லேருந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7, 7 மாதம் 7 வருஷம் அப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த டைமில் அது தன்னுடைய வேலையே செய்யும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னா, நல்ல நேரம் நாள் கிழமை பார்க்காம இம்மீடியட்டாக மாறிடணும். இது இன்னும் ஒரு உதாரணத்தோடு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு தவறான தெருக்கூத்தில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு 4-5 இடங்கள் இருக்குது. 4-5 இடங்கள், அதில் வந்து ஒரு இடம் வந்து ஒரு தி பெஸ்ட்டான இடம். அந்த இடத்துல தான் அவர் வந்து தன்னுடைய தொழிலை வந்து பண்ணிகிட்ருக்காரு. மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்த ஒரு இடம், செல்வ செழிப்போட பேரும் புகழோட வாழ்ந்த ஒரு மனிதர். நம்மளுடைய கிளைண்ட்டுடைய பேரோ ஊரோ சொல்ல விரும்பப்படலை, ஏன்னா அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் நம்ம அது பண்ணுறது நல்லதில்லை. ரெண்டாவது அது சொல்லவும் வேண்டாம். இது வந்து ஆனால் நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த ஒரு வளர்ச்சி அந்த வீடு கொடுக்குது, அந்த இடம் கொடுக்குது, அந்த தொழிற்சாலை நடந்த ஒரு இடம் கொடுக்குது அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அந்த அமைப்பு, அந்த தொழிற்சாலை, அங்கே வேலை செஞ்ச மக்கள், இவர் நேர்மையாக வாழ்ந்தார் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஆனால் கால ஓட்டத்தில் அவருக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய வந்தது அப்படின்ற ஒரு பட்சத்தில் எல்லா இடத்துலையும் லேண்ட் வாங்கி போடுறார். ஒரு சில இடங்கள் வந்து பாதிப்பான ஒரு தவறான தெருக்கூத்துக்கள், தவறான பார்வைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நேரத்தில் அவருடைய கெட்ட நேரத்தில் அந்த ஒரு தவறான தெருக்கூத்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் வீடு கட்டுறார். அவருடைய வாழ்க்கையை அந்த வீட்டில் தொடங்குறார். அதிலிருந்து மிகப்பெரிய சரிவு. இது அவருக்கும் தெரியுது, அவருடைய குடும்பத்துக்கும் தெரியுது, மனைவி, தன்னுடைய சுற்றம் எல்லாருக்குமே தெரியுது. அந்த வீட்டுக்கு போகிறார். அவருக்கு வந்து தொழில் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் லாபம் எடுக்கிறார். ஆனால் அந்த லாபத்தை வந்து அவரால் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல, வளர்ச்சியை ஸ்கேல் பண்ண முடியல. அப்போ என்ன தவறு அப்படின்னா, அவர் வசிக்கின்ற வீடு ஒரு புதுசாக கட்டி குடியேறிய வீடு வந்து அந்த பாதிப்பை அவருக்கு கொடுக்குது. அவர் வந்து ஒரு சில ஆட்களை வச்சு இதில் என்ன தவறுன்னு அவர் வந்து கணிக்கும் பொழுது, அந்த தவறான தெருக்கூத்து இருக்கிறதுக்கு ஒரு விநாயகருடைய சிலையை வச்சு கோபுரமாக கட்டி அந்த இடத்துல வழிபாடு அப்படின்றது நடக்குது. இந்த விஷயங்கள் அவருக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா, ஒரு 5% to 10% நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் 90% பாதிப்பு அப்படின்றது விட்டு விலகலை. இது வந்து ஒரு பர்மனெண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம், விட்னஸோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறாங்க. அது அவரும் சரி, அவருடைய மனைவியும் சரி பெரிய பாதிப்புக்கு உள்ளாராங்க. அவருடைய மகன் அதனுடைய பாதிப்பில் வேலை நிமித்தமாக அவர் வந்து அந்த இடத்த விட்டு வெளில போகிறார். வெளில போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு சில வளர்ச்சி அப்படின்றது வந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் ஆகுது, குழந்தைகள் பெற்றெடுக்கிறார். ஆனால் கால ஓட்டத்தில் சூழ்நிலை தன்னுடைய தந்தையை இழந்து அவர் அந்த வீட்டுக்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு அதனுடைய பாதிப்பு அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது. என்னதான் அவருடைய தந்தையை இழந்து தாய் இருந்தாலும்
அந்த வீட்டுடைய பாதிப்பு அவர்களுக்கு வந்து பெரிய லெவலில் காம்பன்சேட் பண்ண முடியுது. அவர் செய்திருந்த தொழில் பெரிய முடக்கம், அந்த தொழிலை விட்டு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, இவர் தன்னுடைய வேலையை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்றது தெருக்கூத்து தெரு பார்வைகள் தான். இது எதுக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, தவறான இடத்தில் தவறான தெருப்பார்வை இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளாட்டில் வீடு கட்டி நீங்கள் வசிக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் அப்படின்னு வந்து மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும். நம்ம சொல்லுகின்ற அந்த கோயில்களில் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்தும். மனமாற்றத்தை ஏற்படுத்தும் போது அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் மாறுறதுக்கு. மனத்திலையும் சரி, உங்களுடைய வீட்டிலையும் சரி. அந்த மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அன்டில் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதிப்பு அப்படின்றது வந்து பெரிய லெவலில் இருக்கும். அதிலிருந்து மீண்டு வருது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆகையால் தவறான தெருக்கூத்துகள் தெருப்பார்வைகள் இருக்கிற பட்சத்தில் தயவு செய்து டோன்ட் டேக் சான்சஸ். நம்ம கோயிலுக்கு ரெகுலராக போகிறோம், நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். மாற்றம் கோயிலுக்கு ஏற்படுத்தும் உங்கள் மனமாற்றத்தையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்னும்போது நிச்சயமாக பாதிப்பு அப்படின்றது பெரிய லெவலில் இருக்கும். அது வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பாதிக்கும். இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கருத்து. டோன்ட் டேக் சான்சஸ், பி சென்சிபிள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீவ திருவிழிலே சனம் அண்டல் பிச்சு குலைங்கும் திருவிழிலே சனம் சனம் சனம்.